அனைவருக்கும் வணக்கம். நான் பத்மஸ்ரீ. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நேர மேலாண்மை. இந்த சமுதாயத்தின் கண், இந்த சமுதாயத்தின் நீதி தேவதை என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற நீதிமன்றங்கள் மீது வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய கருத்து, காலம் கடந்த நீதி மிகப்பெரிய குற்றம். தவறே செய்யாத ஒருவரின் நேரம் சிறைச்சாலைகளில் வீணடிக்கப்படுவதால் காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மீது அப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படுகின்றது. இந்த உலகத்தில் நாம் இழந்ததை மீண்டும் பெற வழிகளும் மாற்று வழிகளும் உண்டு. ஆனால் நாம் இழந்த நேரத்தை மீண்டும் பெற எந்த வழிகளும் மாற்று வழிகளும் கிடையாது. ஏன் நம்மை படைத்த இறைவனாலும் திருப்பி தர இயலாது. அவ்வளவு முக்கியமானது இந்த நேரம். அவ்வளவு முக்கியமான நேரத்தை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாள நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை ஒரு சின்ன கதையாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். நம்மெல்லாம் பள்ளிக்கூடம் போயிருப்போம். ஆண்டின் முதல் நாள், முதல் வகுப்பு. நம் வகுப்பு ஆசிரியர் வகுப்பு பாடப்பட்டியல் என்று ஒன்று தருவாங்க. அதில் என்னென்ன வகுப்பு இருக்கும், என்ன வரிசையில் இருக்கும், எவ்வளவு நேரம் இருக்கும், மதிய உணவு இடைவேளை எவ்வளவு நேரம் இருக்கும், எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு மிகவும் பிடித்த இந்த விளையாட்டு வகுப்பு எவ்வளவு நேரம் இருக்கும், எல்லாமே அந்த வகுப்பு பாடப்பட்டியல்ல இருக்கும். அதை கவனமா பார்த்தோம்னா அந்த விளையாட்டு வகுப்பு ஒரு நாளின் இறுதி வகுப்பாகவே இருக்கும். ஒரு நாள் நான் விளையாட்டு ஆசிரியரிடம் கேட்டேன், ஏன் இந்த வகுப்பை ஒரு நாளின் கடைசி வகுப்பாகவே வைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு என் ஆசிரியர் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, போய் 2 குவளை எடுத்துட்டு வா, ஒரு குவளை காலி குவளையாகவும் ஒரு குவளையில தண்ணியும் எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. நானும் எடுத்துட்டு வந்து ஒரு மேசை மேல வச்சேன். இப்ப ஆசிரியர் சொன்னாங்க, பக்கத்துல கிடக்குல இந்த பெரிய கல், அதை எடுத்து இந்த காலியான குவளையில போடு அப்படின்னாங்க. நானும் எடுத்து போட்டேன். குவளை நிறைந்து விட்டது. இப்ப ஆசிரியர் சொன்னாங்க, பக்கத்துல இருக்குல்ல மண்ணு, அத அள்ளி அதே குவளையில் போடு அப்படின்னாங்க. நானும் அள்ளி போட்டேன். இந்த பெரிய பெரிய கற்களுக்கு இடையே உள்ள இடைவெளிகளில் இந்த மண் அமரத் தொடங்கியது. குவளை ஒரு நிலையில் நிறைந்து விட்டது. இப்ப ஆசிரியர் சொன்னாங்க, இன்னொரு குவளையில தண்ணி வச்சிருக்கீல்ல, அந்த தண்ணி எடுத்து ஊத்து அப்படின்னாங்க. நானும் ஊத்துனேன். இந்த பெரிய கல் மண்ணிற்கு இடையே உள்ள இடைவெளிகளில் இந்த தண்ணீர் அடைக்கலம் புகுந்து கொண்டது. குவளை முற்றிலுமாக நிறைந்து விட்டது. இதற்கு மேல் குவளையில் எதுவும் போட இயலாது என்ற நிலையில். இப்ப ஆசிரியர் சொன்னாங்க, நீ போட்டியில பெரிய கல்லு, அத மெதுவா அந்த குவளையில இருந்து எடு அப்படின்னாங்க. நானும் எடுத்தேன். மொத்தம் 10 கற்கள் என் கையில் இருந்தது. இப்ப ஆசிரியர் சொன்னாங்க, எடுத்த கல்ல மறுபடியும் அதே குவளையில் போடு அப்படின்னாங்க. நானும் போட்டேன். 6 கல்லு மட்டும் தான் போட முடிந்தது. மீதம் 4 கற்கள் என் கையில் இருந்தது. இப்ப ஆசிரியர் சொன்னாங்க, அதே குவளை தான். காலியாக இருக்கும்போது 10 கற்களை உள்வாங்கிய அதே குவளை தான். இப்போது 6 கற்களை மட்டும் தான் ஏற்றுக்கொள்கின்றது. இந்த குவளை வேற யாரும் இல்ல, நீதான். அப்ப அந்த பெரிய கற்கள் உங்கள் அறிவியல் மற்றும் கணித பாடங்கள். அவற்றில் நுட்பமான கருத்துக்களும், கடினமான சூத்திரங்களும் இருப்பதால் அவற்றை புரிந்து கொள்ள தெளிவான மனமும், புத்துணர்ச்சியான சிந்தனையும் இருக்க வேண்டும். அதனால் தான் அவை காலை பாடங்களாக இருக்கின்றன. அப்ப இந்த விளையாட்டு வகுப்பு தண்ணி மாதிரி. எப்ப ஊத்துனாலும் எடுத்துக்கும். அதனால்தான் அவை மாலை வகுப்புகளாக இருக்கின்றன என்றார்கள். அன்றுதான் புரிந்தது இந்த கல்வி கூடங்களும் நம் ஆசிரியர்களும் எவ்வளவு அருமையான நேர பயிற்சியாளர்கள் என்று. நம் ஆசிரியர்கள் மிக இயல்பாக, மிக எளிமையாக, நமக்கே தெரியாமல் நமக்குள் கடத்தப்பட்ட ஒரு பழக்கம், ஒரு பயிற்சி தான் நேரத்தை எப்படி கையாள வேண்டும் என்று. நம் வாழ்க்கையின் 80% வளர்ச்சி 20% வேலைகளால் தீர்மானிக்கப்படுகின்றது. 20% வளர்ச்சி 80% வேலைகளால் தீர்மானிக்கப்படுகின்றது. அதுதான் அந்த மண்ணும் தண்ணியும் கலந்த கலவை. பாரதியார் சொன்னார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. ஒரு குழந்தையின் நேர மேலாண்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான பாடல். நம் பெரியவர்கள் நமக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கின்ற ஒன்று. உன் நேரத்தை யாரும் திருட அனுமதிக்காதே. பணத்தையோ பொருளையோ திருட அனுமதிக்காதே என்று சொல்லவில்லை. அவற்றையெல்லாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் நேரத்தை மட்டும்தான் யாரும் திருட அனுமதிக்காதே என்று அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்று சமூக வலைதளங்கள் நமக்கு தெரிந்தே நம் நேரத்தை மேய்ந்து கொண்டிருக்கின்றன. நேரத்தை கையாள தெரிந்த ஒருவரால் மட்டும்தான் தன் வளர்ச்சியையும், தன் குடும்பத்தின் வளர்ச்சியையும், இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் தீர்மானிக்க முடியும். இந்த நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கின்ற நாம், நம் நேரத்தை மிக கவனமாக கையாள வேண்டும் என்று கூறி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி, இத்தருணத்தை எனதாக்கிய என் பெற்றோருக்கும், என் ஆசிரியர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.